எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னமும் உங்க தென்னமட்ட கழிவுகளை வச்சுட்டு நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் நம்ம எம்கேல டிசைனிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் கம் பல்வரைசர் மாடல் மிஷினரி. இது வந்து நம்ம சின்ன டிராக்டர்ல போடுறதுக்காக டிசைனிங் பண்ணியிருக்கோம். இது மினி ஷட்டர் கம் பல்வரைசர் மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிமம் 24 ஹெச்பில இருந்து மேக்ஸிமம் நீங்க 60-70 ஹெச்பி இருக்கிற டிராக்டர்லயுமே நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து பிடிஓ கனெக்ட் பண்ணி ரன் பண்ற மாதிரி இருக்கு. சேம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹெவி டியூட்டி மிஷின் இருக்கு, பெரிய மிஷின். இது வந்து நீங்க பெரிய டிராக்டர்ல போடுறது. இது மினிமம் 40 ஹெச்பி டிராக்டர்ல இருந்து நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இது மொத்தமா உங்களுக்கு 55 பிளேடு வரும். இதுவும் உங்களுக்கு பிடிஓல கனெக்ட் பண்ணி ரன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதே மிஷினை வந்து நம்ம 10 ஹெச்பி மோட்டர் பவர் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சேம் இந்த ஹெவி டியூட்டி மாடல் பெரிய மிஷின் 55 பிளேட்ஸ் இருக்க மிஷின் பாத்தீங்கன்னா 20 ஹெச்பி மோட்டர் பவர்ல நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். டிராக்டர் இல்லாதவங்களும் நீங்க வந்து கரண்ட் மோட்டர் ரன் பண்ணி உங்க தென்னமட்ட கழிவுகளை வந்து நீங்க அடிச்சு இதை வந்து நீங்க நிலத்துக்கு ஓரமா யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க இப்போ வந்து நம்ம மோட்டர் ஷட்டரும் பார்த்துட்டோம், பிடிஓ கனெக்ட்ல இருக்க ஷட்டரையும் நம்ம பார்த்துட்டோம். எங்கிட்ட மரம் கம்மியா தான் இருக்கு, ஒரு 100-200 மரம் தான் வச்சிருக்கேன், எனக்கு எதுவும் மிஷின் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அவங்களுக்காக தான் நாங்க இதை டிசைனிங் பண்ணியிருக்கோம். இது வந்து 16 ஹெச்பி உச்சிபர் மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து பெட்ரோல் இன்ஜின்ல ரன் ஆகக்கூடியது. இதுல வந்து உங்களுக்கு 2 பிளேட் கெப்பாசிட்டி வரும். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-250 மரம் அந்த மாதிரி சின்ன தோப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த மிஷினை நம்ம டிசைனிங் பண்ணியிருக்கோம். இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க.